வாழ்க வளமுடன் மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நல்லா பேனை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து முழு தனியா, சோம்பு, சீரகம், வத்தல், மிளகு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஜாதிபத்திரி இவ்வளோத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. ஆயில் ரோஸ்ட் பண்ணக்கூடாது, ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சுருங்க. ஏன்னா அது பொடி தான் வந்துட்டு நம்மளுக்கு மெயின் இந்த சிக்கன் கிரேவிக்கு. அதனால் அதை வந்து நல்லா வறுத்துட்டு அதை ஆற வச்சுருங்க. அது ஆறுற கேப்பில் நம்ம தேவையான பொருட்கள்லாம் வெட்டிடலாம். 2 தக்காளி, இதுக்கு மெயினாக வந்துட்டு உள்ளி தாங்க. பெரிய வெங்காயம் போடுறத விட உள்ளி போட்டால் இன்னும் டேஸ்ட் அது நல்லாயிருக்கும். உள்ளி, அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி, பூண்டு, மிளகாங்க. இதை அப்படியே வதக்கினாலும் வதக்கலாம். ஆனால் நம்ம சாப்பிடும்போது மிளகா வந்துச்சு, இஞ்சி வந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து ஒதுக்கி வச்சுருவோம். இதே நம்ம பேஸ்ட்டாக பண்ணி சேர்த்தோன்னா அது இருக்க இடமே தெரியாது. அதனால் மேக்ஸிமம் எங்கள் அம்மாவும் இப்படி தான் பண்ணுவாங்க, நானும் இப்படி தான் பண்ணுவேன். எல்லாத்தையும் அரைக்க வேண்டியதெல்லாம். ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பொரிச்சா நறுக்குனா உள்ளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க.